ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. இந்த ட்ராமாவை நான் உங்ககிட்ட கேட்டு தான் எடுத்தேன். நம்ம மௌலி நடிச்ச ட்ராமாங்கிறதுனால எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தான் இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் யாருமே இந்த ட்ராமாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் லைக் வந்து பண்ணிட்டு இந்த ட்ராமாவை பாருங்க. சரியா? சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்ட்டிங் சீன்ல கங்காவோட வீட்ல தான் காட்டுறாங்க. அங்க வந்து ஒரு பெரிய ரகளை நடந்துட்டு இருக்கு. அண்ணங்காரன் வந்து பொண்ணு வந்து தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு கங்கா வந்துட்டு, நான் தான் வந்து இந்த தப்பு பண்ணேன். அந்த பொண்ணை கடத்தினது எல்லாமே நான் தான். அதனால என்னையே அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்கும் இந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இதை கேட்ட சாகர் கோவப்படுறான். என்ன கங்கா, உனக்கு என்ன பைத்தியமா, வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ எதுவுமே கேட்காம நான் தான் காரணங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ரொம்ப அதிர்ச்சியா இந்த குடும்பமே பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்துடுறா. உடனே வந்து அந்த அப்பங்காரன் வந்து கேட்குறான், "ஏம்மா என்னம்மா ஆச்சு? யாரும்மா உன்ன கடத்துனா? சொல்லுமா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அவளும் அப்படியே வந்து, "இதோ இருக்கானே, இவன் தான் கடத்துனான்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. உடனே கங்காவும் வந்து, "இதுக்கு காரணம் அவரு இல்ல. நான் தான் முழுக்க முழுக்க காரணம். உங்கள கடத்துனது கூட அவருக்கு தெரியவே தெரியாது. நான் தான் வந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணேன்" அப்படிங்கிற மாரி அவ சொல்ல, உடனே சாகர் வந்து, "இல்ல, இல்ல நான் தான் பண்ணேன்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல, "ஐயோ! நீங்க 2 பேரும் வாய மூடுங்க. என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக எதுக்கு இப்படி பொய் சொல்லி நடிக்கிறீங்க? நான் தான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் சொல்றான். மொத்தத்துல 3 பேரும் மாத்தி மாத்தி தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற அப்பங்காரனுக்கு ரொம்பவே கோவம் வருது. எவ்வளவு திமிரு இருந்தா 3 பேரும் என்கிட்டயே பொய் சொல்லிட்டு இருப்பீங்க. ஒழுங்கு மரியாதையா யாரு பண்ணாலும் சொல்லுங்க. இல்லன்னா நடக்கிறதே வேற. இந்த குடும்பமா சின்ன பின்னமாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். உடனே அங்கிளுக்கு செமையா கோவம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 3 பேர் விளையாடிட்டு இருக்கீங்களா? இந்த தப்ப யாரு பண்ணாலும் சொல்ல போறீங்களா இல்லையா? எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு கோவமா கேக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆளு சொல்றான், இந்த பாருங்க, இப்ப இவங்க எல்லாரையும் நான் ஒண்ணு மண்ணா அரெஸ்ட் பண்ண போறேன். இப்ப மட்டும் வந்து நான் அரெஸ்ட் பண்ணனா உன் குடும்பத்தோட மானம், மரியாதை எல்லாமே போயிடும். அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னா நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு. அதுவும் கால்ல விழுந்து. அப்பதான் நான் மன்னிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்ல, உடனே கங்கா அப்படியே கதறி கதறி அழறா. ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. நான் பண்ண தப்புக்கு அங்கிள மன்னிப்பு கேட்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறா. சாகரும் வந்து இவ்வளவு கெஞ்சுறான். அண்ணங்காரன் எல்லாருமே கெஞ்சுறாங்க. ஆனா அங்கிளுக்கு வேற வழியே இல்ல. அவரும் அப்படியே கை கூப்பி அந்த ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டு கால்லயே விழுவுறான். இதெல்லாம் பாக்குற ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே கண் கலங்கி கதறி அழுதுட்டு இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பாவம்னு விட்டுட்டு போறேன். இதுக்கப்புறம் என் பொண்ணு லைஃப்ல தலையிட்டீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாட்டிட்டு போயிடுறான். உடனே அங்கிள் வந்து அப்படியே கண் கலங்கி நிக்கிறத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே கங்கா அழுது அழுது கெஞ்சிரா, என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள், நான் தெரியாம அப்படி பண்ணிட்டேன். நான் பண்ண இந்த விஷயம் உங்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழறா. உடனே அங்கிள் கோவமா எல்லாத்தையும் திட்டுறாரு. உங்க 3 பேரையும் நான் ரொம்ப நம்பினேன். ஆனா என்னையே வந்து நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்கன்னா, இனிமே யாருமே என்கிட்ட பேசாதீங்க. என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற அந்த சாரதாக்கு பயங்கரமா கோவம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் நீதான் கங்கா. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. நீ இல்லைன்னா எங்க குடும்பம் எப்பவுமே நல்லா இருந்திருக்கும். நீதான் தேவையில்லாம என்னோட பசங்களோட வாழ்க்கையை சீரழிக்கிற, என்னோட புருஷனையும் அசிங்கப்படுத்திட்ட. இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. இப்பவே ஆசிரமத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா. அப்ப டக்குன்னு சாகர் வந்து தடுக்கிறா. அம்மா ப்ளீஸ்மா, இப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த பாருங்க, கங்கா மட்டும் தப்பு பண்ணல. அவ கூட சேர்ந்து நானும் தான் இந்த தப்புல வந்து பங்கு வந்து என்னோட பங்கு இருக்கு. நானும் அவ கூட சேர்ந்து தான் போனேன். அதனால அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்ச உடனே ஷாதாக்கு ரொம்பவே கோவம் வருது. அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. அதோட கங்கா இங்க ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கா. அப்ப அண்ணங்கார வந்து பேச ஆரம்பிக்கிறான். கங்கா, நீ வந்து ரொம்ப வருத்தப்படாத. எல்லா தப்பும் என்னோடதுதான். நான் உன்கிட்ட அந்த பொண்ணை பத்தி நான் சொல்லியிருக்கே கூடாது. நான் வந்து அவளை லவ் பண்றேன்னு சொன்னதுனால தானே நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவளை கடத்திட்டு வந்த. கடைசியில எல்லாமே இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இல்ல, நான் என் மேலதான் தப்பு. நான் அவ்வளவு சீக்கிரமா அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. இப்ப பாருங்க, அங்கிளுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அப்பா அந்த இடத்துக்கு சாகரும் வந்துடுறான். இங்க சாகருக்கும் கங்காக்கும் நடுவுல பயங்கர வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ வந்து எதை பத்தியுமே தெரியாம எதுக்கு அந்த பொண்ணை கடத்தின அப்படின்னு சொல்லிட்டு சாகர் கேட்க, உடனே கங்கா சொல்றா, எனக்கு என்ன தெரியும், அண்ணன் வந்து அந்த பொண்ணு மேல உயிரியே வச்சிருந்தாரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் போது அண்ணனால தாங்க முடியாது.
அதனால தான் நான் இப்படி பண்ணேன். நீ எதுக்கு என்ன புரிஞ்சுக்க மாட்ற அப்படின்னு கேட்டா, உன்னால தான் இந்த வீட்ல உள்ளவங்க எல்லாரும் அசிங்கப்பட்டாங்க. இந்த தப்ப நீ பண்ணது மட்டும் இல்லாம என்னையும் வந்து ஒரு ஆளா வந்து சேர்த்துக்கிட்ட. இவ எனக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்க அப்படியே ரூம்ல நம்மளோட அங்கிள தான் காட்டுறாங்க. அவரு வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே கண் கலங்கி அழுதுட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துக்கு சாரதா வரா. 4 வார்த்தை ஆறுதலா பேசுவான்னு பார்த்தா, அவருகிட்ட ரொம்பவே ஏத்தி விட்டுட்டு இருக்கா. நீங்க வந்து அந்த கங்காவ உங்களோட பொண்ணு மாரி தான் நினைச்சு சின்ன வயசுல இருந்து அவளுக்கு வளர்த்துட்டு இருந்தீங்க. ஆனா அவளோட நன்றிய பார்த்தீங்களா? உங்களையே வந்து இந்த ஊர் உலகம் முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டா, அவமானப்படுத்திட்டா. இதுக்கப்புறம் அவ இந்த வீட்ல இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பேசாம அவள ஆசிரமத்துக்கே அனுப்பிடலாம். அதுதான் நல்லதுன்னு எனக்கும் படுது. என்ன சொல்றீங்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய பிரைன் வாஷ்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப மன உளைச்சல்ல அவரு இருக்காரு. அத வந்து இந்த பொம்பள நல்லாவே யூஸ் பண்ணிக்கிறா. அத விட இங்க கங்காவ தான் காட்டுறாங்க. சரி சாகு ரொம்ப கோவமா இருப்பானே, அவன சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக காஃபிலாம் போட்டு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவனுக்கு எல்லாருக்குமே குடுத்துட்டு இருக்கா. அப்ப வந்து அவன் இன்னும் கொஞ்சம் தான் கோவத்துல இருக்கான். உடனே இவகிட்ட நல்லாவே பேச மாட்றா. இவ மூஞ்சி திருப்பிட்டு அப்படியே போறா. அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கானே, அவன் வந்து நம்ம கங்கா பின்னாடியே வந்துட்டு இருக்கான். "ஏய் எதுக்கு இப்ப என் பின்னாடி வர?" அப்படின்னு கேட்டா, "இந்த பாருங்கங்க, நீங்க போட்ட காஃபி அவ்ளோ சூப்பரா இருக்குங்க" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா? சரி, சரி ரொம்ப நன்றி போ" அப்படிங்கிற மாரி அவ சொல்ல, அவன் மறுபடியும் அவ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். "யோவ்! உனக்கு என்ன தான்டா பிரச்சனை? எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, இல்ல அது வந்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கங்க" அப்படிங்கிற மாரி சொல்றான். "இதுக்கு மேல ஏதாவது பேசின சுடு தண்ணிய தூக்கி மூஞ்சில ஊத்திருவேன் ஓடிடு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருவா. அவனும் ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து சாகர் அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரிய கூட்டிட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து நம்மளோட கங்கா பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு செம பொறாமையா இருக்கும். இவங்க 2 பேரும் எப்போதும் உரசிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாரி முறைச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கிள் வந்து சாப்பாடு ஒரு வாய் கூட எடுத்து வாயில வைக்காம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு. இதெல்லாம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். உடனே வந்து பாட்டி சொல்றாங்க, "இந்த பாருப்பா, நல்லா சாப்பிடுப்பா. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, உடனே இவரு வந்து எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டே எந்திரிச்சு போயிடுவாரு. இதனால நம்ம கங்காவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஆனா இத கண்டுக்காம சாகர் வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரி கூட கடல போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படியாவது இவங்க 2 பேரும் பிரிக்கணுமேங்கிற மாரியே இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதோட எங்க அங்கிள் வந்து ரொம்ப சோகமா இருக்காரு. அப்புறம் பாட்டி பக்கத்துல உட்காந்துட்டு அவருக்கு வந்து 4 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு இருக்கு. "இந்த பாருப்பா நீ வந்து இவ்வளோலாம் வந்து சொலண்டு அப்படியே விழுந்துடக்கூடாது. நீ வந்து ரொம்ப தைரியமானவன். இந்த சிட்டிலயே ஃபேமஸான லாயர் நீ. அப்படி இருக்கும்போது நீ வந்து இவ்வளோ சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளோ வருத்தப்படக்கூடாது. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா. நீ வந்து மீண்டு வாப்பா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அவரும் வந்து கொஞ்சம் சமாதானம் ஆன மாரி தான் தெரியுது. இங்க வந்து அப்படியே அவங்க படுக்க வரும்போது கங்கா வந்து அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்கா. அவ தான் பாட்டி வார்னிங் பண்ணிட்டு இருக்கு. "இந்த பாரு கங்கா, நீ தேவையில்லாத வேலையிலலாம் மூக்க நுழைக்கிற. இனிமே அதெல்லாம் பண்ணாத. புரியுதா? இதனால சாரதாக்கு உன் மேல இன்னும் கொஞ்சம் தான் கோவம் வரும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கு. கங்காவும் "நான் பார்த்துக்கிறேன் பாட்டிங்கிற" மாரி சொல்லிட்டு இருக்கா. அதோட இங்க ரூம்ல தான் காட்டுறாங்க. சாகர் வந்து நல்லா படுத்திருக்கான். அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு கறி பக்கத்துல தான் இருக்கா. அவ சொல்லிட்டு இருக்கா, "எனக்கு என்னமோ உங்க அம்மாக்கு வந்து என்ன ரொம்ப புடிச்சிருச்சு போல" அப்படிங்கிற மாரி சொல்ல, "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்டா, "ஆமா நேத்து வந்து நீயும் நானும் ஒண்ணா இருந்த ஃபோட்டோவ அவங்க பார்த்துட்டாங்க" அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்படியே அள்ளு விட்டுடுது. "ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? நீ அந்த மாரி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து நீ வந்து காட்டாத ஒளிச்சு வைன்னு தானே சொன்ன. நீ எப்படி காட்டுன? அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க?" அப்படின்னு கேட்டா, "ஐயோ! நீ வந்து ஏன் இப்படி பயப்படுற? நீ நினைக்கிற மாரி ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து எதுவுமே சொல்லல. நம்ம ஜோடி பொருத்தம் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்குன்னு தான் சொன்னாங்க தெரியுமா?" அப்படின்னு சொன்ன உடனே, "என்ன சொல்ற? அப்படியா சொன்னாங்க?" அப்படின்னு சொல்ல, "ஆமா. எனக்கு என்னமோ நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாரி தான் அவங்களோட பேச்செல்லாம் இருந்துச்சு" அப்படின்னு சொல்ல, "என்ன கல்யாணமா? கல்யாணம் வந்து அதுக்குள்ள நம்ம 2 பேருக்கா? கல்யாணம்ங்கிறது அது பெரிய விஷயம், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுலலாம் நான் இப்ப வந்து தலையிட விரும்பவே இல்ல. நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது வந்து என் குடும்பத்துல உள்ளவங்க யாருக்குமே வந்து தெரியாது. அத அவங்க புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்களோட காலகட்டம் அப்படி. அதனால இந்த விஷயத்த நம்ம மறைச்சே வச்சுக்கலாம். நம்ம டேட்டிங் பண்றது யார்ட்டயும் சொல்ல வேணாம். புரியுதா?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே ஓகே வீட்ல உள்ளவங்கள்ட்ட தான் சொல்ல வேணாங்கிற. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கங்காட்டயாவது நம்ம சொல்லலாம்ல. ஏன் அவள்ட்டயும் மறைக்கிற? அப்படிங்கிற மாரி சொல்ல, ஐயோ! கங்காவா? கங்கா வந்து அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, டக்குன்னு அந்த ஃப்ரெண்டு கரி ஷாக் ஆயி, "கங்கா" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா, கங்கா வந்து அப்படியே ஷாக் ஆயி இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கா. சாகருக்கு அப்படியே அல்லு விட்டுடுது. ஐய்யய்யோ! கங்கா எல்லாத்தையும் கேட்டாளா? அப்படிங்கிற மாரியே பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.